ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க இப்ராஹிம் பார்த்துட்டு தான் போய்கிட்டுருக்கோம். ஈவினிங் டைம் ரொம்ப போர் அடிச்சுதா, சரி மித்ரா கூட்டிகிட்டு அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். இதோ பார்க்குக்கு வந்தாச்சு. ஒரு என்ட்ரி டிக்கெட்டை போட்டு உள்ளே போயிடுவோமா? டிக்கெட் வெறும் 5 ரூபா தான். உள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போனால் உள்ளே எல்லாமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உள்ளே பே பண்ணுறது எல்லாமே 40-35 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு எல்லாம் பே பண்ண கேம்ஸ் எல்லாம். ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 வே இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு சும்மா கம்மியாக இருக்க சைடு போகலாமேன்ட்டு லெஃப்ட் சைட் போனோம். இதில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தா. அப்படியே உள்ளே போனோம்னா வாட்டர் கேம்ஸ், ட்ரெயின் கேம், பலூன் கேம், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. மித்ரா அதெல்லாம் விளையாட விடல. அவள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால விளையாடவில்லை. அப்படியே அவளை அங்கங்கே நிற்க வச்சு 2-3 பிக்சர்ஸ் எடுத்தோம். பலூன் ஷூட்டிங் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு வந்தோம். ரைட் சைடு குட்டி குட்டி பால்ஸ் வச்சு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. பட் அதில் மித்ரா ஏறவேல ரொம்ப பயப்பட்டா. சரின்ட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து ஃப்ரீ ஸ்லைடில் விட்டு அவளை என்ஜாய் பண்ணி விட்டோம். அப்புறமேட்டுக்கு இந்த சுற்றுற கேம் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட்டு வரதுக்கு மனசே வரல. அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இன்னொரு ஸ்லைடில் உட்கார வச்சு அவள் மனசை மாற்றி எல்லா கேம்ஸும் விளாண்டு ட்ரை பண்ணி கலைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ட்ரை பண்ணோம். அது முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழித்து ஐஸ் கோலா ட்ரை பண்ணலாமே ஐஸ் கோலா ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே என்ன அடுத்த நம்ம ஐட்டம் தான் பானிபூரி, மசால் பூரி, டெல்லி அப்பளம், பஜ்ஜி இதெல்லாமே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு சாம்பிள் பார்த்துட்டு சொல்ல மறந்துட்டேன். கடைசியாக போனது ஃபிஷ் ஸ்பா. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மைண்ட் ரிலீஃபாக இருந்துச்சு. நீங்களும் திருச்சியில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பூங்காவுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.